ஹலோ விவர்ஸ், ராஞ்சியில் சதமடித்த பிறகு பேசிய விராட் கோலி, நான் ஒருபோதும் அதிக பயிற்சியை நம்பியதில்லை என்று கூறியிருந்தார். தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இந்தியா விளையாடி வரக்கூடிய நிலையில் முதல் போட்டியில் இந்தியாவும் இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றன. இந்த இரண்டு போட்டியிலும் விராட் கோலி சதம் அடித்து அசத்தினார். அதாவது ராஞ்சியிலும் சதம், 135 ரன்கள் விளாசிய விராட் கோலி. ராய்ப்பூரிலுமே பார்த்திங்கன்னா சதம் அடித்து 102 ரன்கள் சதம் விளாசி சாதனையை படைத்தார். ராஞ்சியில் சதம் அடித்த பிறகு பேசிய விராட் கோலி, நான் ஒருபோதும் அதிக பயிற்சியை நம்பியதில்லை. இது உங்களுக்கு புரிந்தால் எனது கிரிக்கெட் அனைத்தும் மனதளவில் சம்பந்தப்பட்டது. நான் மனதளவில் நன்றாக உணரும் வரை என்னால் விளையாட முடியும். நான் 300க்கும் மேற்பட்ட ஒரு நாள் போட்டிகள் மற்றும் கடந்த 15 to 16 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட் விளையாடி உள்ளேன். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஓய்வில்லாமல் வலைப்பயிற்சியில் பார்த்திங்கன்னா பேட் செய்ய முடிந்தால் நீங்கள் அனைத்து அளவுகோல்களையும் பூர்த்தி செய்கின்றீர்கள் என்று பொருள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறாரு. நீங்கள் பந்தை நன்றாக அடிக்கும் வரையிலும், நல்ல கிரிக்கெட் விளையாடும் வரையிலும் இந்த நிலையில் எனக்கு இருக்கும். அனுபவத்துடன் எனக்கு முக்கியமானது உடல் தகுதி, மனதளவில் தயாராக இருப்பது மற்றும் நான் விளையாடும் போட்டிகளில் விளையாட உற்சாகமாக இருப்பதுதான். மற்ற அனைத்தும் தானாகவே பார்த்திங்கன்னா சரியாகிவிடும் என்று கோலி அவர்கள் கூறியிருந்தார். அணியில் இடம் பிடிக்க மூத்த வீரர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் முதல் தர கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என பிசிசிஐ பார்த்திங்கன்னா உத்தரவிட்டு இருந்தது. ஆனால் நான் ஒருபோதும் அதிக பயிற்சியை நம்பியதில்லை என்று விராட் கோலி கூறியது முதல் தர போட்டியில் விளையாட வேண்டும் என்று பார்த்திங்கன்னா தங்களுடைய கருத்தை அவமதிப்பது போல உள்ளதாக பிசிசிஐ பார்த்திங்கன்னா கருதுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா விராட் கோலி மீது பிசிசிஐ அதிகாரிகள் அதிருப்தியை பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தி உள்ளனர். இதன் பிறகு மனம் மாறிய விராட் கோலி இப்போது 15 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் ஹசாரே டிராஃபி தொடரில் விளையாட சம்மதம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.